இதை பார்க்குறதுக்கு புட்டு மாவு மாதிரி இருக்கா? புட்டு மாவு இல்லைங்க, குக்கீஸ் பண்ணுறதுக்கு தான் டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது நார்மல் குக்கீஸ் இல்லைங்க, நம்ம ஸ்கூப்பபிள் குக்கீஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெடி பண்ணுறேன். அதுவும் நம்ம எப்போவும் பேக் பண்ணுற குக்கீஸும் சேம் கிடையாது. ஒரே மாதிரி டெக்ஸ்சர் அந்த ஸ்கூப்பபிள் குக்கீஸில் இல்லை. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. இந்த குக்கீஸ்க்குமே அந்த பேக்கிங் டைம் ரொம்ப முக்கியம். டாப்பில் நம்ம தட்டும்போது ஹாலோவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சவுண்டை கேளுங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா தான் அது பெர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். டாப் மட்டும்தாங்க கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். வீடியோட எண்டில் பாருங்கள். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டாப்பில் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதுபோல் நம்ம ஒவ்வொரு ஸ்கூப் எடுக்கும்போதுமே நம்மளுக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு மாதிரி இருக்குங்க. உள்ளே நம்ம இதில் வந்து பீஸ் வந்து வைக்கலை, சாக்லேட் பீசஸ் வைக்கலை, ஒன்லி சாக்லேட் சிப்ஸ் தான். ஆனாலுமே அது எவ்வளவு மெல்ட்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதோட உள்ளே இருக்க டெக்ஸ்சருமே செம்ம சாஃப்டாக இருக்கும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு குக்கீஸாக ஸ்கூப் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம், தனித்தனியாகவே வந்துடும். இந்த குக்கீஸ் கூடால ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து எப்போவுமே இது மாதிரி மெல்ட்டிங்காகவே தான் இருக்கும். நம்ம இதில் வந்து குவைச்சர் சாக்லேட் சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்கூப்பபிள் குக்கீஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு கேக், ப்ரௌனி, அப்புறம் இந்த குக்கீஸ் எல்லாமே ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்குது. அதர் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு கேக் தவிர்த்து வேறு எல்லாமே கொரியர் போடலாம். பாய்.